எக்கோ கொஞ்சம் கம்மி பண்ணுமா. இந்த காரியத்திற்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் கடந்த ராத்திரி வேளை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது 2 செய்திகள் என்னுடைய மனதிலே வந்தது. 2 messages has came to my heart. But out of those 2 messages, 2 காரியங்களை நான் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே God started speaking with only one particular message. ஒரு தீமை குறித்து, ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட என்னுடைய இருதயத்திலே ஆழமாய் அவர் பேச ஆரம்பித்தார். Please open up your Bibles. I want to encourage you. 2 செய்திகளிலே ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்தபடினாலே அந்த ஒரு செய்தியை இந்த நாளிலே, that one message I just want to bring forth before you. The caption for the message is 1 out of 2. செய்தியினுடைய தலைப்பு 2இல் 1. 1 out of 2. Which way? Is it my way or his way? என் வழியா இல்லை அவர் வழியா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிலரெல்லாம் சொல்லுகிற வார்த்தைகள், சிலருடைய வசனங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அழுத்தம் திருத்தவுமாக பதிந்திருக்கும். அருமையானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா வழியாக ஒரு தீர்க்கமான வசனத்தை சொல்லுகிறார். Through prophet Jeremiah, God is urging to the Israelites an important question. Jeremiah chapter 21 verse 8. எரேமியா புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். God says, I am keeping 2 ways before you, way of life, way of death. நான் உங்களுக்கு முன்பாக 2 வழியை வைக்கிறேன். ஒன்று ஜீவனுடைய வழியா இல்லை மரண வழியா? ஆண்டவர் சொன்னார், 2 வழியை உன் முன்னால வைத்திருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை ஆண்டவர் வைத்தது போல, as the fruit of life and the fruit of knowledge and evil, God is always keeping 2 things before us. It's our choice. God can command nature. கர்த்தர் இயற்கையை கட்டளையிட முடியும். Even God says raging waters calm down, the waters will calm down. அலைகிற இறைகிற அலைகளை பார்த்து கர்த்தர் அமைதலாயிரு என்று சொன்னார், அமைதியாய் இருக்கும். When God commands the wind to calm, காற்றை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னால், the wind will become calm. But God created everything out of one word. தேவன் இந்த எல்லா காரியங்களையும் தன்னுடைய ஒரு வார்த்தையிலே உருவாக்கினார். உண்டாகட்டும் என்று சொன்னார், உருவாகின. வெளிச்சம் உண்டாகட்டும், உண்டாயிற்று. நீர்த்திரள் பிரிய கடவது, let the waters divide among themselves. It has happened as he said. But when he came to the position, to the point of creating mankind, மனிதனை உருவாக்கும் போது, God never said, let there be a man. மனிதன் உண்டாகட்டும் என்று ஆண்டவர் சொல்லல. God never said like that. தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் ஒருவனை உண்டாக்கினார். God created man in his own likeness. ஆண்டவரை போல அந்த உருவ அமைப்பை குறித்து அங்கு சொல்லவில்லை. அந்த எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், பரிசுத்த சாயல். இந்த image of his holiness, அவருடைய பரிசுத்த சாயலிலே மனிதனை அவர் உருவாக்கினார். So God has took a chance. I won't command like nature upon my mankind. நான் உருவாக்கின மனித சமுதாயத்தின் மேலே இயற்கைக்கு எப்படி கட்டளை கொடுக்கிறேனோ அது போல நான் கட்டளையிட விரும்பவில்லை. He is in my own likeness. என்னுடைய சாயலிலே அவன் இருக்கிறான். ஆகவே அவனுக்கு முன்னால 2 காரியங்களை வைக்கிறேன். நன்மை தீமை அறிகிற காரியம். பிரியமானவர்களே, நான் மிகவும் வருத்தப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எவ்வளவு காரியங்கள் மனிதனுக்கு விளங்கினாலும் கூட சரியானதை இன்னும் மனிதன் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறானே. மனித சமுதாயம் இன்னும் நன்மையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதே. பாலிலே அதிகமாய் தண்ணீரை கலந்து கொக்கின் முன்னால கொண்டு போய் வைத்தா, அன்னப்பறவையின் முன்னால கொண்டு போய் வைத்தா, அன்னப்பறவை என்ன செய்யுமா? பாலை மாத்திரம் உறிந்து விட்டு தண்ணியை தனியா வைத்து விடுமா. ஒரு 5 அறிவுள்ள பறவைக்கு
கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நன்மை தீமை அறிகிற அந்த கனியை சாப்பிட்ட பின்பு இந்த உலகத்தில் இன்றைக்கு நமக்கு தெரியும் நன்மை எதுன்னு தெரியும், தீமை எது என்று தெரியும். ஆனால் நன்மையை மாத்திரமே தெரிந்து கொள்ளுகிற வல்லமையோ தீமையை விட்டு விலகி இருக்கிற ஒரு வல்லமையோ இன்றைக்கு இல்லாதபடி பல நேரங்களிலே தடுமாறுகிறோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே நாம் தடுமாறுகிறோம். என் அருமையான சகோதரனே சகோதரியே, எரேமியாவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சிறையிருப்பில் இருந்த பாபிலோன், சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், people who went under the captiveness of Babylon, God is urging, I have kept life and death before you, choose it. Whatever you are choosing, you choose it. But God never said that particular point. சிறையிருப்புக்கு போன பின்னால அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லவில்லை, மாறாக எப்பொழுது சொன்னார்? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வரை வாசிங்க. Book of Deuteronomy chapter 11 from verse 26 to 28. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். மறுபடியும் வாசிங்க. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். பிரியமானவர்களே, மோசே என்ற தேவ மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை கடைசியாக கானானுக்குள்ள கொண்டு போகணும். மோசஸ் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி பிரிங்க் ஆஃப் ரிவர் ஜோர்டன், அந்த பேங்க் ஆஃப் ரிவர் ஜோர்டன், அந்த யோர்தானுடைய சமவெளியில் இருக்கிற அந்த பிஸ்கா கொடுமுடியிலே மோசே நிற்கிறார். and he is addressing towards the children of Israelite. மோசே பாருங்க, தன்னுடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய வேதனை. என்ன வேதனை? மோசேக்கு ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? பார்க்க முடியுமே தவிர அந்த கானான் தேசத்துக்குள்ள அவரால போக முடியாது. ஒரே ஒரு நேரத்துல ஒரு சின்ன கோபப்பட்டதனால அந்த தேசத்துக்குள்ள போக முடியாது. அப்போ அந்த தேசத்துக்குள்ள போக வேண்டும் என்கிற வாஞ்சை உடைய மோசே தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றார். உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் மோசே பெரிய அந்த உபாகமம் அப்படின்னா உபதேசிக்கிற ஆகமம் அர்த்தம். டீச்சிங் டாக்டரிங். He is teaching lot of things. When he is teaching lot of things, he says this like this: God has kept blessings and curse before you. ஆண்டவர் சொல்றாரே, உன் முன்னால என்ன வைத்திருக்காரா? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். Life and death I kept before you. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னால வைத்திருக்கிறேன். What is that you are going to choose? நீ எதை தெரிந்தெடுக்க போகிறாய்? Which one you are going to choose? People were ignorant. Many times when God was emphasizing on something, still people were choosing the wrong choice. நிறைய நேரத்துல பல நேரத்துல என்ன செய்வாங்கன்னா தவறானதை தான் அவர்கள் தெரிந்தெடுப்பார்கள். தவறானதை தெரிந்தெடுப்பாங்க. அருமையானவர்களே, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் பேசும் பொழுது அந்த இடத்துல வந்துட்டு கணவன், அதாவது மனைவி சொன்னாலாம், அதாவது மனைவி வந்து கணவன் இடத்துல சொன்னாலாம், என்ன வந்து நீர் மனைவியாய் தெரிந்தெடுத்தீரே, என்ன உண்மை நான் கணவனாய் தெரிந்தெடுத்தேனே, என் வாழ்க்கையில நான் எடுத்த எந்த முடிவுமே சரியா இல்லை அப்படின்னாராம். வாட் எவர் த சாய்ஸ் ஐ மேட் இன் மை லைஃப் இஸ் நாட் குட் அப்படின்னாராம். இப்போ கணவன் சொன்னாராம், உண்மைதாம்மா, என் வாழ்க்கையில நிறைய சாய்ஸ் சரியாவே இல்லை, நான் எதை செலக்ட் பண்றேன்னு அது எனக்கு சரியாவே இல்லை அப்படின்னாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாம் எதை தெரிந்தெடுக்கிறோமோ அது நமக்கு நன்மையாய் முடிவதல்ல. குடும்ப வாழ்க்கையிலே கூட கணவன் மனைவிக்குள்ள எத்தனை விதமான பிரச்சனைகள் வருகிறது தெரியுமா? இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், பெத்தேல் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை விதமான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருக்குள்ள எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொண்டு they are progressing towards the goal what God has kept. தேவன் வைத்த லக்கை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். But God firmly he says to the people of Israelites that choose life. ஆண்டவர் சொன்னாரு, வைத்தேன்னு சொன்னாலும்
இவங்க தலையில ஒண்ணுமே ஏறல. அதனால ஆண்டவரே பேசுகிறார். God himself is telling what you need to choose. Please read உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்க. Deuteronomy chapter 30 15 19 and 20 20வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். I have kept life and death. And finally Moses is telling, through Moses God is telling, you better choose. Hello, you better choose. கடைசியில சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிற, ஜீவனத்தையும் மரணத்தையும் வைத்திருக்கிற, நன்மையும் தீமையும் வைத்திருக்கிற. ஆனா நீ எதை சூஸ் பண்ணணும்? You choose the life. You choose the life. ஏனென்றால் God wants you to live. கர்த்தர் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க விரும்புகிறீங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் விரும்புகிறார் நீங்க நல்ல சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் இந்த ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னால வைத்தேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி ஜீவன் கிடைக்கும்? How you can have life. John chapter 14 verse 6. இது கூட பைபிளை திறந்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். God says, I am the way, truth and the life. அதுல another ஒரு வேர்டு சேர்த்து சொல்றாரு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். See, God is telling, Jesus is telling, in my father's place there are many houses. என் பிதாவின் வீட்டிலே நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு. So the ultimate final result what Jesus wants to do is take all of us to the home. நம்ம எல்லாரையும் எங்க கொண்டு போகணும் விரும்புறாரு? எங்க கொண்டு போகணும்? ஒரு வீட்டுக்கு கொண்டு போகணும். இது தேவனுடைய வீடு, பெத்தேல் தேவனுடைய வீடு. ஆனா தேவனுடைய உண்மையான வீடு ஒன்னு இருக்கு மேல. Finally we need to go. பரலோகத்துல போய் சேரணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம யாருமே கடைசி வர இங்கேயே நாம இருக்க போறது இல்ல. இன்னைக்கு ஹோல் டே நாம் பிரசங்கம் பண்ணேன்னா அப்படியே நீங்க சேரோட சேரா ஐக்கியம் ஆயிடுவீங்க. அது வேற விஷயம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ultimate aim is God wants to lead you to his home. And to go that place, God says, except me, through me only, you can go to that place. என்னாலே அல்லாமல் வேறு ஒருவராலும். In English there is a proverb, all roads are leads to. நான் பிரின்சஸ் ஹைவேல எடுத்து விடுறேன், ரோமுக்கு போயிடுவீங்களா? நான் தமிழ்ல சொல்லுவாங்க, எல்லா நதிகளும் எங்க போகுது? ஒரே இடத்தை தான் போகுது. எல்லா நதிகளும் கடைசியில எங்க போய் சேருது? சுத்தமா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்குறேன், குடிக்கிறீங்களா? குடிக்கிறீங்களா? நதியில இருக்கிற தண்ணியை ஒரு கிளாஸ் எடுத்து உன்னால குடிக்க முடியும். ஆனா எல்லா நதிகள் சொல்லுவாங்க, பல சமயங்கள் பல காரியங்கள், அந்த சமயம் இந்த சமயம் அது இது என்று சொல்ல, எல்லா சமயங்களும் ஒன்றைத்தான் சொல்லுகிறேன். இல்லை சகோதரனே, இல்லை சகோதரியே, கர்த்தர் தெளிவா சொல்றாரு, என்னாலே அல்லாமல் பிதாவினிடத்திற்கு ஒருவனும் வரான். இயேசு ஒருவரை தவிர பரலோகத்துக்கு போவதற்கு, சொர்க்கத்துக்கு போவதற்கு இயேசு ஒருவரை தவிர வேற வழியே கிடையாது. அந்த நித்திய ஜீவன் பாருங்க, கர்த்தருடைய திருச்சபையில ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. இன்றைக்கு திருப்பந்தி ஆராதனை. இதுக்கு சில ஒழுங்குமுறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏன் இந்த திருப்பந்தியை ஆண்டவர் என்னை நினைவு கூறும்படி ஏன் இதை செய்ய சொன்னார்? Why God said do this in remembrance of me. என்னை நினைவு கூறும்படி இதை செய் என்று ஆண்டவர் ஏன் சொன்னார்? Only for one reason. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 54வது வசனத்தை வாசிங்க. John chapter 6 verse 47 and 54 வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று, நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவே. see, ஆண்டவர் சொல்றாரு, who has faith in me he has eternal life. Truly truly I am telling, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், he who is believing in me he has eternal life. சரி,
அந்த எட்டர்னல் லைஃப்னுடைய ஒரு கன்ஃபர்மேஷனை பாருங்க, வாசிமா. என் மாம்சத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் என் பண்ணுகிறவனுக்கு ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சத்தமா சொல்லுங்க, நித்திய. என்னில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். சபையில கூடி வரும் பொழுது why we are celebrating communion? why? எதற்காக? we are remembering through Jesus only eternal life. இயேசுவின் வழியாகத்தான் நமக்கு நித்திய ஜீவன். வேற யாராலையும் கிடையாது, வேற ஒருவராலையும் கிடையாது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகம் போகிற போக்கு எப்படி இருக்கு தெரியுமா? in America there was a big debate. கொஞ்ச நாளுக்கு முன்னால பெரிய டிபேட். do we need to go to church? சபைக்கு போகணுமா, சபைக்கு போகணுமா? வாட் எவர் we go, எப்போ போனாலும் இருக்கிற பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, இருக்கிற தொந்தரவு இருக்கத்தான் செய்யுது. சபையில எத்தனையோ முறை, அதாவது பாஸ்டர்ஸ் எத்தனையோ முறை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, be healed, be healedன்றாங்க. முன்னால வந்து எல்லாரும் எஸ் எஸ்ன்ட்டு போறாங்க. ஆனா இன்னும் தோள் வலி எங்க இருக்குது? தோள்ல தான் இருக்குது. அது இறங்கின பாடு இல்ல, அங்கேயே தான் இருக்குது. அது எங்கேயும் போகல. வயிற்று வலி அங்கேயே தான் இருக்கு. நாங்களும் பாவம் நான் செய் நிறைய நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, சுகமாக்குற காரியத்தையே நிறைய எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு கண்ணு வலிக்காக நான் ஜெபம் பண்ணி சுகமானா அடுத்த வாரம் நிச்சயம் வயிற்று வலி வரும். வயிற்று வலிக்காக நான் ஜெபம் பண்ணேன்னா அதுக்கு அடுத்த வரவனுக்கு முதுகு வலி வரும். இப்படி உடம்புல இருக்கிற சகலத்துக்கும் வலி வந்துகிட்டே இருந்தா நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணேன், எவ்வளவுதான் நான் செய்ய? பிரியமான சகோதரர்களே, அமெரிக்காவில் ஒரு பெரிய டிபேட். all things are as it is, why need to go to church? எதுக்காக சபைக்கு போகணும்? பெரிய டிபேட். it came to a point, சர்ச் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலான்ற நிலைமைக்கு வந்தது. அவ்வளவு சூடான விவாதம். finally one man wrote a small letter. that letter solved the problem. அவன் எழுதுனானா, என்ன எழுதுனான் தெரியுமா? I am living with my wife 30 years. every day I taste her food, I don't like it. every day I say it's better to die than to eat her food, but still I am living 30 years. 30 வருஷமா நான் என் மனைவியோட தான் வாழ்றேன். அவளுடைய சமையல் எனக்கு பிடிக்கல, அவளுடைய குக்கிங் எனக்கும் பிடிக்கல, ஆனாலும் அவளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறேன். the only reason is I love my wife அப்படின்னு எழுதுறாங்க. you see, you go to church, you go many places, whether you receive or you don't receive, whether your life is transforming or not transforming, but yet God is loving you. Please go to the church. simple problem. முடிந்தது. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான டைம் இருந்தா 4 வழி, இல்லனா டைம் இல்லனா 3 வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். 2 காரியம் உங்க முன்னால இருக்கு, but you need to choose one. God is placing 2 things before you, but you have to choose one. எத வழியை செலக்ட் பண்ணணும்? number 1, you need to select the way. number 2, வாழ்க்கையை செலக்ட் பண்ணணும். இரண்டாவது, உங்க வாழ்க்கையை you need to select your life. number 3, you need to select your worship. உன்னுடைய வழிபாடை செலக்ட் பண்ணணும். you need to select your worship. நான்காவது, உன்னுடைய வசிப்பிடம், your address. நான்காவது, உன்னுடைய அட்ரஸ் நீ செலக்ட் பண்ணணும். 4 things God is telling. 2 choices are there before you, but out of these 2 what you are going to select? 2 காரியத்தை உன் முன்னால வைத்திருக்கிற, எதை நீ செலக்ட் பண்ண போற? வாசிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், எந்த வழியை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க? சபையில் இருக்கிற பிள்ளைங்க, புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைங்க, உங்க எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றார், ஆண்டவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவங்க, நான் இந்துல இருக்கிறேன், நான் கத்தோலிக்க பின்னணியில இருக்கிறேன், நான் மற்ற நம்பிக்கைகள் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அருமையான தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள், உங்க எல்லாருக்கும் முன்னால இன்றைக்கு ஆண்டவர் 2 காரியத்தை வைக்கிறார். எதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க? பிரியமானவர்களே, வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14. The Gospel of Matthew chapter 7 13 and 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது. 2 gates are there, wide gate, narrow gate. ஒண்ணே விசாலமான வாசல், இன்னொன்னு இடுக்கமான. சொல்லுங்க, இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல் வாசிமா. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற பாருங்க, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமும், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி எப்படி இருக்குது?
நல்ல வைடு. அப்போ கேட்டுக்கு போகிற வழி இப்படி இருக்கிறதுனால நான் எப்படி வேணாலும் போலாம். இப்ப இங்க இருந்து என்ன ஓட விட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஓட விட்டா நான் என்ன பண்ணுவேன், விசாலமான நம்ம பிள்ளைங்க ஓடுறத பாத்துருக்கீங்களா, இப்படியே ஓடும். அது வரைக்கும் ஓடுறது சரி, அப்படிதான் போகும்னு பார்த்தா இல்ல, நேரா இப்படி திரும்பி வரும். எப்படி வேணாலும் ஓடலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதான் கேட்டுக்கு போகிற வழி. ஆனா கடைசிய டெஸ்டினேஷன் போய் சேராது. ஓடி 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 ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா இன்னொரு வழி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வழி பாருங்க. கேட்டுக்கு போகிற வழி வைட் ஓபன், பெரிய வழி. அதுல போனா கேடா, வாழ்க்கை கேடா முடிஞ்சிரும். Your life will be a mess. But there is a life where you will find life. உன் வாழ்க்கையில ஒரு ஜீவன், கர்த்தருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்குது. அது எப்படின்னா, ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. வழி நெருக்கமா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா straightened and compressed way அப்படின்னு இருக்கும். straightened அதாவது கொஞ்சம் நெஞ்சம் அப்படி வளைஞ்சிருக்கிறதும் அப்படியே குறுக்கி, அது மாத்திரமல்ல இன்னும் அதுல நிறைய காரியங்களை குறுக்கி வச்சிருக்கார் ஆண்டவர். God is bringing everything very narrow. ஒரு இடுக்கமான பாதைக்குள்ள இருக்குதுன்னா, அந்த இடுக்கமான பாதைக்குள்ள போகும் பொழுது எப்படிதான் போக முடியும் சொல்லுங்க, எப்படிதான் போக முடியும்? இப்போ வாங்க பிரதர், இவர் ஒரு வாசல், இவர் ஒரு வாசல் இப்படி இருக்கு, இது ஒரு வாசல். இந்த ரெண்டு வாசல்குள்ள இப்ப நான் நுழையணும். என் உடம்பு இப்படி இருக்கு, நுழைய முடியுமா? முடியாது. இதே விசாலமான வழியா இருந்தா நான் எப்படி வேணாலும் நுழையலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியா போலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, வழியை குறுக்கிட்டார். குறுக்கிட்டு அது மாத்திரம் இல்லாம என்ன செய்யறாருன்னா, சுருக்கி வச்சிருக்கிறார். கம்ப்ரஸ் அண்ட் ஸ்ட்ரைட்டன்ட் வே. இப்ப இந்த வழியில போகணும்னா நான் என்ன செய்யணும் தெரியுமா? இப்படிதான் போக முடியும். அதுவும் இவ்வளவு தூரம் வந்த உடனே முடியல. சோ நான் என்ன பண்ணோம், குனியணும். குனிஞ்சு என்ன பண்ணோம், மொல்லமா இப்படிதான் போகணும். இதை விட்ட வர வழியே கிடையாது. இப்படியே என்னுடைய லைஃப் ஃபுல்லா என்னுடைய வாக் இப்படிதான் இருக்கணும். நான் ஃப்ரீயா போக முடியாது. தேங்க்யூ பிரதர். நான் ஃப்ரீயா போக முடியாது. So there is only one prescribed way, only one prescribed walk. You have to go through that. That way leads you to the life. அந்த வழி உன்னை ஜீவனுக்கு கொண்டு போகுது. You're coming, accepting Lord Jesus Christ as your personal savior. கர்த்தருக்கென்று சில ஒழுங்குகள் இருக்கிறது. God kept you under grace. கர்த்தர் உன்னை கிருபைக்குள்ள தான் வைத்திருக்கிறார். ஹalleluya. பிரமாணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கையை வைத்து ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவர் பிரமாணத்தில் யாரெல்லாம் பிரமாணத்தில் இருக்கிறீங்க? Those who are under law, raise your hand and say hallelujah. Those who are under grace, say hallelujah. கிருபைக்கு கீழ்ப்பட்டு, அதாங்க வசனம் சொல்லுது. ஞானஸ்தானம் எடுத்தவங்களே, ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீ பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறாய். God's grace is there. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்க, அந்த இடுக்கமான வாசல் வழியா தான் போகணும். So God is placing some clear regulations, so you walk according to that. சில நேரத்துல கஷ்டமா இருக்கும். The reason is, if you want to live your life in this world and want to perish in this world, you live like whatever you want. இந்த உலகத்திலேயே வாழ்ந்து இந்த உலகத்திலே நான் அழிந்து போகணும் அப்படின்னா எப்படி வேணாலும் வாழலாம். But if you want, God wants, you need to attain, you need to reach the final destiny. என் வீட்டுக்கு வரணும்பா, என் வீட்டுக்கு வரணும்னா வாசல் இடுக்கமா தான் இருக்கும், வழி நெருக்கமா தான் இருக்கும். அந்த இடுக்கமான வாசல் வழியே நீ உள்ளே நுழைந்து பிரயாசப்படு. ஹல்லேலூயா. இப்ப கேட்டுக்கு போகிற வாசலும் இருக்குது, ஜீவனுக்கு போகிற வாசலும் இருக்கு. எந்த வாசலை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? which way you are going to select? which way you are going to select? There was a young man, he was very rich. அவன் ஆண்டவர்கிட்ட வந்தான். he just came and asked, ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு நான் போறதுக்கு என்ன நன்மை நான் செய்யணும்? Matthew chapter 19 verse 24ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல Matthew chapter 19 verse 24. Do I have that verse? Do I have that verse? No. No, isn't it? Okay, விடுங்க. மத்தேயு 19:24ல வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு,
ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைவதை பார்க்கிலும் ஒட்டகமானது, so it's okay for an camel to enter into the needle's eye. ஊசியினுடைய காது, ஊசியிலே சின்ன ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ள எப்படிங்க ஒட்டகம் நுழையும்? How a camel can enter into the eye of a needle? ஒரு ஊசியின் காதுல எப்படி நுழைய முடியும்? அது வசனத்தின்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதனுடைய பின்னணியை சொல்றேன். இஸ்ரவேல் தேசத்துல வெளியில ஒரு பெரிய கதவு இருக்கும், கோட்டைக்கு வெளியில ஒரு பெரிய கதவு. மாலை நேரமான உடனே அந்த கதவை அடைச்சிருவாங்க. அப்ப வெளியில போன வியாபாரிகள் அந்த இடத்துல வந்தா அந்த கதவுக்கு வெளியிலேயே அவங்க தங்கி இருக்கணும், அவங்க உள்ள வர முடியாது. ஆனா ஒட்டகத்தோட வருகிற வியாபாரிகள் ஒட்டகத்தோடு வரும்பொழுது நிறைய பொருளை சுமந்துட்டு வருவாங்க. இப்ப அந்த பொருளோடு வெளியில இருந்தா, கோட்டைக்கு வெளியில இருந்தா திருட்டு பயம், வழிப்பறி கொள்ள. ஆகவே அந்த கோட்டையில அந்த கதவுக்கு நேராக பக்கத்துல ஒரு சின்ன ஊசி போன்ற வடிவத்தில் ஒரு சிறிய ஊசியின் காது போல ஒரு சின்ன துவாரம் இருக்கும். அந்த துவாரத்துக்குள்ள ஒட்டகத்தை குறுக்கி நெருக்கி அந்த ஒட்டகத்தை உள்ள அனுப்பிச்சு பொருளை எல்லாம் கொண்டு உள்ளே வந்துருவாங்க. அப்ப அது உள்ள போகணும்னா அவ்வளவு கஷ்டம், முடியாத காரியம். ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகம் ஊசியினுடைய காதல எளிதா நுழைஞ்சிரும்பா. அது முடியும், அது முடியும், ஆனா இது முடியாதுன்ற. பிரியமானவர்களே, அது பணக்காரங்க எல்லாம் உடனே பயந்துராதீங்க. அப்படின்னா நான் பரலோகத்திலே போக முடியாதா? ஆண்டவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஐஸ்வர்யத்தின் மேலேயே நம்பிக்கை வைக்கிறவர்கள், இந்த உலகத்துல வாழ்றதே சம்பாதிக்கிறதுக்கு தான், இந்த உலகத்துல வாழ்றதே நான் ஆண்டு அனுபவிக்கத்தான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை குறித்தே எண்ணமா இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேருவது கஷ்டமான காரியமாக இருக்கு. God has placed two ways before you. இடுக்கமான வழியா, கேட்டுக்கு போகிற வழியா, நீங்க தீர்மானம் பண்ணுங்க, எந்த வழியாய் நான் உள்ளே நுழைய பிரயாசப்படுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இரண்டாவது, எந்த வாழ்க்கை? Luke chapter 16, 19 and 20. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். Every day he lived a life of splendor. And ஐஸ்வர்யவான், a rich man, he lived every day with splendor. ஒவ்வொரு நாளும் சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான் அர்த்தம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது, சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? லாவிஷ், லாவிஷ் என்ன சொல்லுங்க. சரி, அதெல்லாம் சரி. ஒரு உதாரணம் சொல்லுப்பா. ஆடம்பரம்னா எப்படி சொல்லட்டுமா? இன்னைக்கு போட்ட Dress நாளைக்கு போட மாட்டாரு. இன்றைக்கு போட்ட Dress நாளைக்கு போட மாட்டாரு. இரண்டாவது, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அதான் அதான் அங்க பாருங்க. ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறதுனால ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்புவாரா நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் ரத்தாம்பரம் தினமும் ஆல்வேஸ் பர்பிள் அண்ட் மின்ட் அண்ட் ஸ்கார்லட், எப்படிதான் Dress போட்டாரோ தெரியல, நல்ல ஃபுல்லா போட்டு நல்ல அழகா இருக்கிறாரு. ஆனா அவருடைய வாசல்ல ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் வாசல் அருகே லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். There was a man, his name is Lazarus. அவன் பருக்கள் இருந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்த வாசிங்க தொடர்ந்து வாசி. அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணி கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். சோ இந்த ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறாரோ அங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இந்த லாசரு உட்கார்ந்து இருந்தாரு சொல்லுங்களேன். டைனிங் டேபிள் இருக்கிறது கொஞ்சம் தள்ளி தான். கிச்சன் இருக்கிற இடத்துல டைனிங் டேபிள் இருந்து கொஞ்சம் தள்ளி அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. He is sitting there. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு பாருங்க. ஐஸ்வர்யவான் வீட்டுல என்ன இருந்ததா? தயவுசெய்து சத்தமா சொல்லுங்க ஐயா. நாய் இருந்ததா? நாய்கள் இருந்ததா? ஒரு நாய் வளர்க்கிற பாடு என்னன்றது பிரதர் விக்டர் போய் கேட்டு பாருங்க, தெரியும். ஓடுனாம் பாருங்க மனுஷன். ஒரு நாள் திடீர்னு காணாம போயிடுச்சு. அந்த கதவு அங்க, அது கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும், என்ன வேகமா போயிடுச்சு. என்ன விஷ் பண்ண வந்தது, வெளிக்கதவு திறந்த உடனே என்ன விஷ் பண்ணாம ஓடிடுச்சு. பாவம் பிரதர் ஓடி ஜெய்சன் கார்ல போய்
கார்ல போய் மடக்கி அதை பிடிக்க வேண்டியதா இருந்தது. அவ்வளவு கொஞ்சம் கண்ண முடி. இங்க ஐஸ்வர்யன் வீட்டுல நாய்கள் நாய்கள் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற லாசருடைய நிலைமையை பாருங்க. லாசரு அந்த மேசையிலிருந்து சொல்லுங்க கீழே விழுகிற அந்த துணிக்கைகளாலே தன்னுடைய வயிற்றினுடைய பசியை ஆற்ற அவன் மனதா இருந்தான். அவனுக்கு ஒரு மனசு வாயை திறந்து கேட்கவும் இல்லை. ஆனா கேட்கறதுக்கு முன்னால யார் வந்து நக்கிட்டு இருக்கிறான்? நாய். எங்க கொஞ்சம் அசைஞ்சா 1 கிலோ கறியை எடுத்துருமோன்னு ஒரு பயம், மனசுக்குள்ள ஒரு பயம். பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யவான் யார் தெரியுமா? ஏன் இவன் நரகத்துக்கு போனான் தெரியுமா? வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள், Proverbs chapter 28 verse 6. Why this rich man went to hell? ஏன் நரகத்துக்கு போனான்? வாசிங்க. இருளில் நடக்கிற திரியாவரக்காரன், இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. நேர்மையாய் நடக்கிற தரிசன் அவனிலும் வாசி. It is better. திரியாவரக்காரனா இங்க பாருங்க, better is the poor who walks in integrity than one perverse his ways though he be rich. இன்னொரு மொழிபெயர்ப்புல இப்படி இருக்குது, willfully goes and in double ways and wrong ways. மனதார தவறான வழியில நடப்பதுல விருப்பம் கொண்டவன் தான் இந்த ஐஸ்வர்யவான். நல்ல கவனிங்க, மேசையிலிருந்து என்ன கீழே விழுது? சுத்தமா மேல இருந்து என்ன துணிக்கை? அப்ப துணிக்கைகள் கீழே விழுக. கீழே விழுற அந்த அப்ப துணிக்கைகள் யார் சாப்பிடணும்? சொல்லு. ஆனா நாய்கள் என்ன செய்து கொண்டிருக்குது? அந்த அப்ப துணியை சாப்பிடல, லாசருடைய பருக்கைகளை நக்கி கொண்டிருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? நாய்க்கு கூட கஞ்சம் பாராட்டினவன். மேல இருக்கிற துணிக்கை கீழே வந்து அது நாய் கூட சாப்பிடக்கூடாது. நாய் எதை தான் சாப்பிடணும்? போய் லாசருடைய பருக்கையை தான் நக்கணும். அவ்வளவு willfully disobeying God's commandment. பாருங்க, 2 பேர். இவன் ஒரு லைஃப், lavish life, இஷ்டத்துக்கும் நல்லா செலவு பண்ணி. நம்மளும் நிறைய பேர் செலவு பண்ணணும். நமக்கு சம்பளம் வந்தா போதும், நல்ல செலவு பண்ணணும். நாளைக்கு இருக்கா இல்லையா, சர்ச்சுக்கு தசமபாகம் கொடுக்கணுமா, காணிக்கை கொடுக்கணும். தசமபாகம் இல்ல, பாஸ்டர் பால் தங்கி அவர் பிரசங்கம் எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க ஓடியே போயிடுவீங்க போல இருக்கு. அவர் சொல்றாரு, தசமபாகம் எவன் சொன்னா தசமபாகம் கொடுக்க சொல்லி? கிருபையின் காலத்துல இருக்கிற நீ தசமபாகம் இல்ல, தாராளமா கொடுக்கணும்ட்டாரு. God is in abundant grace இல்லையா? So you give abundantly. Why you are holding everything? Why you are reserving yourself only in tithe? Give abundantly. குடு. நீங்க கொடுத்தீங்கன்னா நானும் அவர் மாதிரி ஏதாவது ஒரு பிரேஸ்லெட் எல்லாம் கையில இப்படி மாட்டிட்டு இருப்பேன். இப்ப மாட்ட முடியாது. அருமையான தேவ ஜனமே, மனுஷன் 4 விரல்ல 4 மோதிரம் போட்டிருக்காரு. நான் நேற்று கேட்டேன், பாஸ்டர் எப்படி பாஸ்டர்? சும்மா போட்டிருக்கிறேன், அப்படி காட்டணும் இல்லை அப்படின்னாரு. என்ன அருமையா இருக்கிறாரு, என்ன ஒரு அபிஷேகம். அது மோதிரம் சாதாரண மோதிரம். நான் கிட்ட போய் பார்த்தேன், நேற்று கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசும்போது தான் தெரியுது எப்படி எல்லாம் இருக்கிறாருன்னு. ஆனா அதன் மேல ஒரு பற்று இல்லதான். நான் கேட்டேன், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இப்படி 4 போட்டு இருக்கிறீங்க? வீட்டுல வச்சா வேற எவனாவது எடுத்துட்டு போயிடுவாங்க பாஸ்டர், அதனால தான் கையில போட்டுட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, தாராளமா, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்துல இருந்தாலும் மேசையிலிருந்து பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு கிட்ட வரும்போது தன் விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க அவர் சொல்றார், Father, Master, even the breadcrumbs which is falling out of the table, the dogs will eat. மேசையிலிருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை நாய்கள் கூட தின்னுமே ஆண்டவரே என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறார். இங்க இந்த ஐஸ்வர்யக்காரன், அந்த நாய்களுக்கு கூட அது கிடையாது. நாய்கள் அவன் பருக்கையை நக்கிற்று. பாருங்க, இந்த நீதிமொழிகள்ல வாசித்தீங்களே, இவன் லாசரு பிறந்ததுனால ஏழை இல்ல, மெய் சொல்லி வாழ்ந்ததுனால அவன் ஏழை. He walked in his integrity, that's why he was so poor. தன்னுடைய நேர்மையில அவன் நடந்தான். திரியாவரத்துல அவன் நடக்கல, 2 விதமான வழிகள்ல நடக்கல, குறுக்குத்தனமான வழிகளில சம்பாதிக்கல, பலவிதமான காரியங்களை செய்து, அதாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எதையுமே ஒன்றுமே உண்மையா இல்லாம அவன் தனக்கென்று எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டிருந்தான். ஆனா லாசர் அப்படி இல்ல, தேவனுக்காக மெய்யாய் வாழ்ந்தவன். அதனால தான் லாசர் மரித்த பொழுது பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டான், ஐஸ்வர்யவானோ பாதாளத்துக்கு போனான். பிரியமானவர்களே,
ரெண்டு வாழ்க்கை உங்க முன்னால. எந்த வாழ்க்கையை நீங்க சூஸ் பண்றீங்க? நேர்மையாய், உண்மையாய், கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போக போறேன்னா, இல்ல தேவையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து நான் போகக்கூடாத இடத்துக்கு நான் போக போறேனா? சூஸ் யுவர் செல்ஃப். ரெண்டு வழி, கேட்டுக்கு போகிற வழி, இடுக்கமான வழி. எதை தெரிந்து கொள்ள போறீங்க? வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, திரியாவரமான வாழ்க்கை, எந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ள போறீங்க? மூன்றாவது வாசித்து பாருங்க, வழிபாடு, வர்ஷிப். எந்த வழிபாடை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க? எப்படி ஒரு வழிபாடு ஆண்டவருக்கு செய்ய போறீங்க? ஆராதனையை செய்ய போறீங்க? லூக்கா 18:10. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ரெண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அடுத்த வசனம் வாசிங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இவன் எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றான் பாத்தீங்களா? இவன் ஆண்டவரை எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றான் பாருங்க, நல்ல கவனிங்க. இங்க ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ரெண்டு பேர் எதுக்காக போனாங்க தேவாலயத்துக்கு? டு வர்ஷிப் அண்ட் ப்ரே. ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கத்தான் போறாங்க. That's the reason why we have come today morning to worship the Lord. ஆனா வந்த இடத்துல இவர் என்ன செய்றார் தெரியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றார். எப்படி ஸ்தோத்திரம் பண்றார் தெரியுமா? ஆண்டவரே, உலகத்துல இருக்கிற அநியாயக்காரன், உலகத்தில் இருக்கிற பரிகார, கொள்ளக்கார, இவனுங்க மாதிரி எல்லாம் நான் இல்லாம, அது மாத்திரம் இல்ல, இந்த பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் பாத்தீங்களா? பின்னாடி ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் பாருங்க, அவன மாதிரியே நான் கிடையாது. அதனால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால் உம்மை நான் பிரியமானவர்களே, நாம மத்தவங்களை கம்பேர் பண்ணாம இருக்கலாம். ஆனா சபையில நாம பக்கத்துல உட்கார்ந்தா நாம எப்படி இருக்கிறோம்? எப்படி சில நேரத்துல சிலருடைய மனசு சொல்லும். அதாவது ஆராதனை பண்ணும்போது அப்படியே கையை உயர்த்தி ஆராதனை பண்ணும்போது பக்கத்துல உயர்த்துறோம்னு சொல்லுவோம். பெரிய பரிசுத்தவான் நினைப்பு இவர் கையை தூக்கி பண்றது பாரு, இவர் பண்ற லூட்டித்தனம் என்ன நமக்கு தெரியாது, மனசுக்குள்ளேயே சொல்லுவோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நான் ஒன்றை உங்களுக்கு கேட்கிறேன். மனிதன் முகத்தை பார்க்க நம்மால முகத்தை தான். எத்தனை பேர் இருதயத்தை பார்க்க முடியும்? இருதயத்தை பார்க்கறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஃபேஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருப்போம். ஹார்ட் புக்னு எங்கேயாவது இருக்குதா? இல்ல, ஃபேஸ்புக் தான் இருக்குது. முகம்தான் பார்க்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கவனிங்க. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இவன் பாருங்க, இந்த இந்த எப்படி ரெண்டு பேருடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னு வாசிமா அந்த வசனத்தை. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் சொல்றாரு. வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன். யூத சட்டப்படி வாரத்துல எத்தனை முறை தான் உபவாசிக்கணும்? ஒரு முறை. மிஞ்சின நீதிமானத்தனம். ஆண்டவர் சொன்னதை விட தாண்டி கர்த்தர் சொல்றாரு வாரத்துல 1 தரம். பரிசேயர்கள் எப்பவுமே வாரத்துல எத்தனை முறை தான் உபவாசிப்பாங்க? ஐயா சொல்லுங்க ஐயா நீங்க எல்லாம் ஒழுங்கா நீங்க வேதம் படிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அது சரி, கடமைக்கு 5 சாப்டர் படிச்சுட்டு வைக்கிறத விட நீ 5 வசனம் தேவனோட உறவு வைக்கிற மாதிரி படிச்சா அது சந்தோஷம். சும்மா ஏதோ நான் சொன்னேன்னு 5 சாப்டர் டெய்லி படிமா, எழுதுமா, உட்காருமா, 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு கடமைக்கு படிக்காத. Whatever you read, whatever you meditate, just have, even you read 5 chapters. பாஸ்டர் நீங்க, நான் 5 சாப்டர் படிக்கிறேன், ஆனா ஆண்டவரோட உறவு வச்சிருக்கிறேன். ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், just don't go materially 5 சாப்டர் படிச்சிட்டு ஒண்ணுமே ஒரு உணர்வு இல்லாம இருக்காதீங்க. But rather than read 5 scriptures and have a relationship with God. தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கட்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறீங்கன்னா அந்த கம்யூனியன் எடுக்கும், திருவிருந்து எடுக்கும் பொழுது விளையாட்டா எடுக்க வேண்டாம். Declare yourself, I am coming in union with my God. நான் என் தேவனோடு பந்தியில உட்கார்றேன்னா அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறது, அவரோடு கூட எனக்கு சிநேகம் இருக்கிறது, அவரோடு கூட எனக்கு அன்பு இருக்கிறது, இயேசுவோடு கூட எனக்கு ஐக்கியம் இருக்கிறது, இயேசுவோடு கூட எனக்கு நல்ல உறவு இருக்கிறது. அவர் அப்பா, நான் மகன் என்கிற உறவு இருக்கிறது. இந்த நிலைமை வரட்டும். அவர் அப்பா, நான் மகள் என்கிற அந்த பாக்கியம் எனக்கு இருக்கிறது. இந்த உறவு வரட்டும், இந்த உறவு வரட்டும். இங்க பாருங்க, வாரத்துல 1 தடவை உபவாசிக்கிறாரு. வாசிங்க. என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். கரெக்ட்டா டைத்து கொடுக்கிறேன்.
தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். என்று எப்படி ஜெபம் பண்ணாரு? தனக்குள்ளே. நல்ல வேளை வாயை திறந்து ஜெபம் பண்ணல. நான் நினைக்கிறேன் வாயை திறந்து ஜெபம் பண்ணா ஆயக்காரன் பிடிச்சிருப்பான். ஏண்டா நீ வந்தா உன் வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டியதுதானே, என்னையா இதுல இழுக்கிற, பிடிச்சிருப்பான். அதனால தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இவன் இருதயத்துக்குள்ளே இவன் ஜெபம் பண்றான். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தையும் பார்க்கிறாரு. சரி, அதே ஆலயத்துல பின்னால தேவாலயத்து வாசிமா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று. ஆயக்காரன் எங்க நின்னா? தூரத்திலே. தூரத்துல நின்னா. சிலர் சர்ச்சுக்கு வரும் பொழுது வந்த உடனே எங்க உட்காருவாங்க? ஏன் முன் சீட்டுக்கு வர மாட்டாங்க? எங்க உட்காருவாங்க? நான் உங்களுக்கு சொல்றேன், ஆலயத்துக்கு முதல்ல வந்தீங்கன்னா எங்க வந்து உட்காரணும்? இங்க சர்ச்சில் யாருக்காவது எங்க ரிசர்வ் போட்டிருக்க, பேர் போட்டிருக்கு, அவங்க பேரை போட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா சீட்டு? இல்ல 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 இல்ல, நீங்க வர்ற நேரம் தான் வந்து முன்னால உட்கார வேண்டியது. சிலர் வந்த உடனே கடைசி ரோ, கடைசி பெஞ்ச் சீட்டு, அதில் தான் உட்காருவாங்க. அவங்க இடத்துல போய் கேட்டீங்கன்னா, நான் ஆண்டவருக்கு முன்னாடி ஆயக்காரனை போல, ஏன்னா முன்ன போனவன் ஜபம் கேட்கப்படாது, கடைசியில நிக்கிறவன் ஜபம் தான் கேட்கப்படும். அதனால நான் கடைசியில நின்று ஆண்டவரை தொழுது கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆயக்காரன் ஏன் தூரம் நின்னான் தெரியுமா? யூத சட்டப்படி ஆயக்காரன் எதுல நுழையக்கூடாது? ஆலயத்துக்கு நுழையக்கூடாது. ஒரு யூதன் ரோம போர் சேவர்கள் கீழே வரி வசூலிக்கிற வேலையில இருந்தா, இஃப் எ ஜூ born Jew, நல்லா இருந்ததுல்ல, பால் தங்கியா பிளைட்ல போகும்போது பைபிள் படிச்சுட்டு இருந்தாராம். பக்கத்துல ஒருத்தன் வந்து புழு மாதிரி நெளிஞ்சிட்டு இருந்தாராம். அவன் உடனே அவர் கேட்டாராம், why you are wriggling like a worm அப்படின்னாராம். ஏன் இப்படி இது பண்ற அப்படின்னா, you are reading Bible, what's your problem அப்படின்னாராம். நான் தானே வாசிக்கிறேன், உனக்கு என்ன ப்ராப்ளம்னா, I am a Jew அப்படின்னாராம். Yeah, you are a born Jew, I am a bought Jew அப்படின்னாராம். நானும் ஜூன்னாராம். யூதன் அவன் வாழ்க்கையில அவன் ரோம போர் வீரர்கள் இடத்துல போய், if he goes under the Roman government and start doing tax collection, the Jewish community excommunicated them. அவங்களை வெளியே தள்ளி வைத்தாங்க. அவங்களோட கூட தொடர்பு வைக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. அதனால தான் சக்கேயு மரத்து மேல ஏறி தொங்கிட்டு இருந்தார். ஆயக்காரன் அப்படின்னா வரி வசூலிக்கிறவர்கள் அர்த்தம். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரும் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது. that was the custom, that's the reason why he was standing outside the door. அதை எடுத்துக்கிட்டு நீங்க சபைக்குள்ள வந்துட்டு நான் கடைசி பெஞ்சில உட்கார்றேன், don't do that. முன்ன வந்தியா, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னால வந்து உட்காருங்க. நீங்க முன்னால வந்து உட்காருங்க. ரிசர்வ் சீட்ல இருக்கிறவங்க நீங்க சீக்கிரம் வந்து உட்கார்ந்து அவங்க சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருவாங்க, எப்ப நம்ம இடம் போகுது அப்படின்னு சொல்லி. do it. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்னு அவனும் ஒரு ஜெபம் பண்றான். வாசி. தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், he was not bold enough to raise his face. ஆண்டவரை பார்த்து துதிக்க. இவர் பாருங்க, இவர் துதிக்கிறார் எப்படி? ஆண்டவரே, பரிகாரர் போல, அநியாயக்காரர் போல, இந்த ஆயக்காரனை போல உம்மிடத்தில் இராதபடியால் சொத்து செஸ்ட் இப்படி நேரா ஆண்டவருக்கு நேரா அவரும் விரிச்சு வச்சிருந்தாரு. இந்த ஆயக்காரன் அப்படியே குனிஞ்சி என்ன செய்தாருன்னா, இவரு இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா காட்டுறாரு. ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். all he was praying for grace of God. ஹல்லேலூயா. எதை கேட்டாரா? இயேசுவினிடத்தில் எதை கேட்டாரா? ஐயா, இந்த காலை வேளையில வந்திருக்கீங்களே, டுடே மார்னிங் you all came for the worship. நீங்க இயேசு கிட்ட என்ன வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க. இயேசு கிட்ட வேலை வேணும்ன்றவங்க எல்லாம் கை வைத்துங்க. எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, ஹல்லேலூயா. சரி, என் பண கஷ்டம் எல்லாம் தீரணும்ன்றவங்க கை வைத்துங்க. ரைட், நல்ல வைத்துங்க பிரதர், தைரியமா வைத்துங்க. பாத்தீங்க, அங்க 1 2 3 4 5 6. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபை எனக்கு வேணும் அப்படின்றவங்க கை வைத்துங்க. நல்ல கை வைத்துங்க. ஹல்லேலூயா. அவன் கேட்கிறான், ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இவன் சொன்ன ஜெபம் எதுவுமே ஆண்டவர் காதல ஏறல. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். அவன் இருதயத்தை தாழ்த்தி, வாசிமா அடுத்த வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய், முன்னால நின்னு ஜெபம் பண்ண அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். He who boasts himself, he will go down. தன்னை உயர்த்துகிறவன் எவனோ, he who exalts himself will be humble, and he who humble himself will be exalted. Hallelujah.
தன்னைத்தான் தாழ்த்த. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். மை மியூசிஷியன்ஸ், சர்ச்சுடைய மியூசிஷியன்ஸ், worship leaders எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு முக்கியமான குணத்தை கொடுத்திருக்கிறார். God gave one simple phenomenal character. People are so humble before God. Not before me. என் முன்னால கிடையாது, அது வேற விஷயம். ஆனா கர்த்தருக்கு முன்னால அவங்க தாழ்மையா இருக்கிறாங்க. Hallelujah. That's the reason why God is honoring this worship. That's why people are telling, உங்க சர்ச்சில் வந்தா worship ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர். We feel something different. நாம வாழ்க்கையில வந்த உடனே ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்ல, ஒரு ஞானம் வேணும் இல்ல. பிள்ளைகள் எல்லாம் வரணும், என் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வரணும். Today musicians were running little bit late. I know what's the problem. அவங்க வெளியில என்னென்ன ப்ராப்ளம், எப்படி ஓடி வருவாங்க. சோ அவங்க நேரா வந்து மேல ஏறி கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும்னா அந்த நேரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் நின்னுட்டு அவங்களையே பார்த்துட்டு இருப்பீங்க. They will be trembling. அவங்களுக்கு ஏற்கனவே பிரஷர், அந்த பிரஷர்ல எல்லாம் நம்ம சர்ச் மொத்தம் நம்மையே பாக்குதுன்னு சொல்லி கீபோர்டு வாசிக்கிறவரு சி கார்டுக்கு ஜி கார்டு எடுப்பாரு, ட்ரம் வாசி எங்கெங்கயோ எடுப்பாங்க. என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட முன்னாடி நின்று கேட்கிறேன், ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க, என்ன செய்யுங்க? ஆனந்தம். ஜனங்கள் எல்லாரையும் ஆனந்தத்தை ஷேர் பண்ண சொல்லுனாரு. விட்டா பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் எல்லாரும் போய் 5 பேர் ஜெபம் பண்ணுங்க, 5 பேர் கை கொடுங்கன்னு. Who gives this wisdom? யார் இந்த ஞானத்தை கொடுக்கிறது? இட் நாட் அவுட் ஆஃப் மைண்ட். இப்படி எல்லாம் யோசி, காலையில போறோம் இப்படி எல்லாம் பண்ணணும்னு அப்படி யோசிக்கலையே. Who gives this wisdom? It's God. Because he dwells among our praises. நம்முடைய துதிகளின் மத்தியில கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணாங்க. தன்னை தாழ்த்துகிறவன், he humbled himself. God expects every person to humble and worship with adoration. தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்னால ஆராதிக்க கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாரும் செய்றீங்க, ஆனா தன்னை தாழ்த்துகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னை தாழ்த்துகிறது எங்கேயுமே ஒரு இடத்துல கூட, see, humble means you are not thinking anything about yourself. You are not thinking anything. உன்னை பத்தி நினைக்காம எல்லாமே என் ஆண்டவருடைய கிருபையினால கிடைத்தது. அல்லேலூயா. அப்படி ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான், அந்த கிருபையில நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. நான் சொல்றேன், I'll tell you one thing, one simple example சொல்றேன். If you really want to be very successful in your life, how many of you really want? எத்தனை பேருக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும், வாழ்க்கை வெற்றியா இருக்கணும்னு விரும்புறீங்க? எல்லாம் இப்படி கை வைத்துங்க பாப்போம், அந்த கையெல்லாம் பார்க்கணும் நான். How many of you really? Lift your hand. Okay, just say with me. கை கீழே போட்டுறாதீங்க. Say with me. Jesus, I want to be successful in my life. All I need your grace. ஆண்டவரே, வாழ்க்கையில எப்பவுமே வெற்றியா இருக்கணும், எனக்கு தேவை எது? உம்முடைய கிருபை போதும்பா, உம்முடைய கிருபை போதும். ஃளைட்ல ஏறி பிரயாணம் பண்ணவங்க எத்தனை பேர்? அட கொஞ்சம் நல்லா கையை உயர்த்துங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. என்ன கை முடங்கியா இருக்குது? ஃளைட்ல போனா கை உயர்த்துங்க. சரி, ஓகே, போடுங்க. ஃளைட்ல ராமச்சந்திரா நீங்க ஃளைட்ல போயிட்டு வந்தீங்களா? ரைட், ஓகே. அலெக்ஸ், ஃளைட்ல போயிருக்கியா? வா, எழுந்து வா. சான்சோரி பிரதர், ஃளைட்ல போயிருக்கீங்களா? வாங்க வாங்க. ஆண்டன் பிரதர், வாங்க. ஃளைட்ல போயிரு. நீங்க எல்லாம் ஃளைட்ல போயிருக்கீங்களா? சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. ஃளைட்ல போயிருக்கீங்களா? வாங்க வாங்க பிரதர். ஓகே, இவங்க 4 பேரும் ஃளைட்ல போயிருக்காங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 4 பேரும் ஃளைட்ல போயிருக்காங்க. ஓகே, 4 பேரும் எப்படி ஃளைட்ல போனாங்கன்னா, எந்த பட்டனை தட்டின உடனே ஃளைட் மேலே ஏறிச்சு? இல்ல, இவங்க ஃளைட்ல போயிருக்காங்க, எந்த பட்டனை தட்டின உடனே ஃளைட் கீழே இறங்குச்சு? இவங்க ஃளைட்ல போற, நான் கேட்கறதுக்கு ஒண்ணுமே தெரியலன்றாங்க. ஒண்ணுமே தெரியலன்றாங்க. பிரதர், எந்த பட்டனை தட்டின உடனே உங்களுக்கு ஏறி உட்கார்ந்த உடனே ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க? இல்ல, அது எக்ஸ்ட்ரா வேணும்னா, ஆனா முதல்ல ஏறின உடனே யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க? யார் ஏர் வாஷ்? எந்த ஏர் வாஷ்? இந்த ஏர் வாஷ் வந்து எனக்கு கொடுக்க ஏறும்போது சொல்லிட்டு போனீங்களா நீங்க, எனக்கு நீ வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்து கொடுன்னு? உட்காருங்க.
ஐயா உன் வேலை என்ன? ஏறி உக்காந்து பெல்ட்ட போடு, அவ்வளவுதான் உன் வேலை. பெல்ட்ட போடு, அதான் உன் வேலை. அது ஓடுறது, லீவரை மேல தள்ளுறது, அப்படியே மேல ஏறி போறது, அதுக்கப்புறம் ஆட்டோ பைலட்டை என்கேஜ் பண்ணி விடுறது, இதெல்லாம் பைலட்டோட வேலை. இதெல்லாம் பைலட்டோட வேலை. ரீசெண்டா அமெரிக்காவில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது. என்னன்னா, 2 பைலட்டுக்கு டிஸ்பியூட். என்ன? 2 பேரும் மேலே ஏறி ஆட்டோ பைலட் என்கேஜ் பண்ணி தூங்கிட்டாங்க. ஃபிளைட் இறங்குற வரைக்கும் அவனுக்கு எந்திரிக்கவே இல்லை, தூங்கினே இருந்தானுங்க. ஃபிளைட் இறங்கி லேண்ட் ஆகி ரன்வேல லேண்ட் ஆகி போகுது, அப்பதான் முழிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச தூரம் போன உடனே ஆட்டோ பைலட் என்கேஜ் பண்ண உடனே அது பாட்டுக்கு நேவிகேஷன்ல அதுவே லாக் ஆகி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. போய் as it is, it was just landing. When it was landing only, they both, நீ முடிக்கல நான் முடிக்கல, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தது. இவனுங்களை நம்பி நம்ம ஃபிளைட்ல ஏறுறமே, யோசித்து பாருங்க. இப்போ கொஞ்சம் பேர் ஐயோ இப்படி எல்லாம் இருக்கா, இப்படி எல்லாம் ஃபிளைட்ல கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க. நான் சொல்றேன், நான் டென்மார்க்ல இருந்து நார்வே போகும்போது ஒரு சின்ன குட்டி ஃபிளைட், நான் ஏதோ பெரிய ஃபிளைட்டா இருக்கணும், குட்டி ஃபிளைட்ல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச உடனே என்ன நடந்தது தெரியுமா? நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற, முன் சீட்டு பைலட்டுக்கு பின் சீட்டு, அங்க பைலட்டுக்கு ரூம் எல்லாம் கிடையாது. நான் பாக்குறேன் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனது தான். அதுக்கு பிறகு பார்த்தா 2 பைலட்டும் சப்வே லஞ்ச் சாப்பிட்டு உட்காந்து வாழைப்பழம் சாப்பிடுறான். இப்படியே நான் இல்லை, இவன் என்னடா இவன் எல்லாம் கையெல்லாம் எடுத்துட்டான். நான் உட்காந்து சோத்திரம் ஆண்டவரே, என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் சொல்றேன், அந்த ஃப்ரண்ட் சிஸ்டத்துல பார்க்கும் பொழுது there is a equilibrium meter. ஆட்டோ பைலட் என்கேஜ் ஆன உடனே அந்த ஈக்குலிபிரியம் மீட்டர் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னா ஃபிளைட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த நேவிகேஷனுக்கு ஏற்றபடி கம்ப்யூட்டர்லயே லாக் ஆகி இட் ஜஸ்ட் கீப்ஸ் கோயிங். இட் ட்ராக்ஸ். இட் இஸ் ஹேவிங் இன்டர்நேஷனல் ஏர் டிராபிக் அசோசியேஷன் ஐட்டா என்று சொல்லி ஒரு கோட் இருக்கு. அந்த கோட் டிராபிக்ல அது பாட்டுக்கு ஃபிளைட் போயிட்டே இருக்குது. when some turbulence is coming, flight மேகத்துக்குள்ள போகும் பொழுது, கொஞ்சம் ஹெவியா விண்ட் அடிக்கும் பொழுது, அப்பதான் பைலட்டுக்கு கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் பண்ணணும் to maintain the stabilize. மற்றபடி பைலட்டுக்கு வேற வேலையே கிடையாது. ஐயா நாம ஃபிளைட்ல ஏறி உட்கார்றோம், என்ன செய்யணும்? all you need to brace yourself, that's all. வாழ்க்கையில உனக்கு வெற்றியா வேணுமா? be under the grace of Lord Jesus Christ. போதும், மத்ததெல்லாம் அவர் பார்த்துக்குவார். டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே he will look after. இங்க பாருங்க, ஒருத்தர் எல்லாம் தன்னை பத்தி பெருசு பெருசா பேசினாரு. ஆனா ஒருத்தன் சொன்னான், அவனுடைய வழிபாடு எப்படி தெரியுமா இருந்தது? his worship was, Father, I am a sinner, have grace on me, that's all. He is the person returned as a righteous. Today, is it humble or pride? What you are going to choose? கடைசியாக நான்காவதாக your address. Luke chapter 23, 39 and 40. லூக்கா 23, 39, 40. Luke chapter 23, 39 and 40. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? See, God says, Jesus is hanging on the cross. 2 திருடர்கள் ஒரு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறான். ஒருத்தன் சொல்றான் இயேசுவை இகழ்றான் அந்த இடத்துலயும். ஒருத்தன் சொல்றான் நாம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். according to what we did, we deserve punishment, but he is innocent. He has done nothing wrong. Don't you have the fear of God? From here he is preaching gospel to the other thief. இங்கிருந்து தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு இருக்க கூடாதா? And God turned to that one person who talked about the fear of God. அவனை பார்த்து தான் சொன்னாரு, today you will be with me in paradise. அந்த 2 பேர்ல ஒருத்தன் தான் பரலோகத்துக்கு போனான், ஒருத்தன் நேரா பாலாத்துக்கு போனான். ஆலயத்துல வர்ஷிப் பண்ண வந்த இடத்துல ஒருத்தன் நீதிமானா திரும்பினா, ஒருத்தன் நீதிமானத்துக்குள்ளேயே நுழையவே இல்லை, கிருபையை பெறவே இல்லை. ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்க்கையில எப்படியோ வாழ்ந்தான், கர்த்தருக்கு பயம் இல்லாம வாழ்ந்தான், பாதாளத்துக்கு போனான். ஆனா நேர்மையாய் வாழ்ந்த லாசரு பரலோகத்துக்கு போனான். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம். Out of these 2, in this category, which is the one you are going to select? எதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க? கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:47 வாசிங்க. 1 Corinthians chapter 15 verse 47.
முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். Origin, the fifth one is origin. எங்கிருந்து வந்தீங்க? Where? முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மனுஷனாகிய முந்தின ஆதாம், the first Adam. First Adam, you know what he did? He brought curse to the blessed world. முந்தின ஆதாம் ஆசீர்வாதமான உலகத்துக்கு சாபத்தை கொண்டு வந்தார். பிந்தின ஆதாம் சாபமான உலகத்துல சாபத்தை தன் மேல போட்டுக்கிட்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நீங்க எந்த சந்ததியில் இருக்கிறீங்க? which generation you belong? Or you belong to the first Adamic generation or the second Adam generation? இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்துவின் சந்ததியா, இல்லை பாவத்தின் சாயலாக இருந்த ஆதாமின் சந்ததியா? choose one out of two. ரெண்டுல ஒன்று. வாழ்க்கை ஒண்ணு வாழ்க்கை தாங்க. இப்படிதாங்க. இயற்கையினுடைய சில நியதிகளை மாற்ற முடியாது. வடக்கு துருவத்துல தான் காந்த சக்தி இருக்கும், கிழக்குல தான் சூரியன் உதிக்கும். பிரியமானவர்களே, அது போல ஒவ்வொரு வாகனம் மற்ற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் இயற்கையான சில நியதிகளை வைத்திருக்கிறார். பூமி ஒரு நாளைக்கு தன்னையே சுத்தும். இதெல்லாம் தேவன் வைத்த லா ஆஃப் நேச்சர், இயற்கை விதிகள். இதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது, ஒருவராலையும் மாற்ற முடியாது. அது போல ஆவிக்குரிய உலகத்துல கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையிலும் தேவன் சில நியமங்களை வச்சிருக்கிறார். unchanged things, unchanged direction. அந்த வழியில போகும்படியாய், அந்த வழியில உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்துல கேட்கிறேன். கண்களை மூடி அப்படியே உட்கார்ந்த நிலைமையில ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மியூசிஷியன்ஸ் ப்ளீஸ் கம் அப். அப்படியே உட்கார்ந்த நிலைமையில கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த வேளையில ஒரே ஒரு பாடல், நான் ஒரு பல்லவியை மாத்திரம் பாடுறேன். இது பழைய பாடல். இந்த பாடலை பாடும் பொழுது புதிதாய் வந்திருக்கிறோம், புதிதாய் வந்திருக்கிற தம்பிமார்களுக்கு, புதிதாய் வந்திருக்கிற தங்கச்சிமார்களுக்கு, குடும்பங்களுக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம். இந்த ரெண்டு வழியில எந்த வழியை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க? which way you are going to select? ஜீவனுடைய வழியை நீங்க தெரிந்திருக்க போறீங்களா, இல்ல மரண வழியே போதும்னு இருக்க போறீங்களா? பரலோக வாழ்க்கையா, இந்த பாதாள வாழ்க்கையா? கிருபையின் வாழ்க்கையா, இல்லை கிருபை இல்லாத அழிவின் வாழ்க்கையா? பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான மனம் திரும்புதலின் வாழ்க்கையா, இல்லை பாதாளத்துக்கு போகிற மனமடிவான வாழ்க்கையா? இயேசுனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா, இல்லை சாபத்துக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்க்கையா? எந்த வாழ்க்கை? எந்த வாழ்க்கையை ஆண்டவர் கேட்க விரும்புறீங்க? புதிதாய் வந்திருக்கிற சகோதரர்களுக்கு சொல்றேன். கடந்த வாரத்துல ஒரு சில சகோதரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீங்க கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்தீங்க. இன்றைய ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை பார்த்து கேட்கிறேன், அடுத்தடுத்து ஆண்டவர் நடத்துகிற அந்த சத்தியத்துல நான் போகணும், கிறிஸ்து விரும்புகிற ஒரு வாழ்க்கையில நான் வாழணும் அப்படின்னு விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உட்கார்ந்த இடத்துல உயர்த்தி பிடிங்க. ஜெபம் பண்றேன். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத தேவன் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத தேவன் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதினில் அலைந்திடுவாயோ. ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதினில் அலைந்திடுவாயோ. காணா
சகோதரனும் சகோதரியும் மாத்திரம் உங்க இருப்பிடத்துல தயவு செய்து எழுந்து நில்லுங்க. வெட்கப்படாதீங்க. கரம் உயர்த்தின சகோதரனும் ஒரு சகோதரி தயவு செய்து எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்த ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேன். நீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவுக்குள்ள வந்து விடுங்க. ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கைக்குள்ள காலெடுத்து வைத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல விசுவாசத்தோடு கூட ஒரு ஞானசான சத்தியத்துல நடந்து நீங்க தேவனுடைய பிள்ளையா முதல்ல மாறுங்க. ஆண்டவர் உங்க 2 பேருக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல விரும்புறார். இஸ்ரவேலின் செட்டைகளுக்கு கீழே வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நிறைவான பலன் கிடைக்கும். கொஞ்ச நெஞ்ச பலன் இல்ல, குறைவான பலன் அல்ல, நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையார் யாவரும் எழுந்து நின்று திருப்பந்திக்கு ஆயத்தமாகும். ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே விசுவாசத்தோடு முழுக்க ஞானசான சத்தியத்திலே நடந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த வேளையில இந்த திருப்பந்தியில பங்கு கொள்ளுங்க. நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க காத்திருங்க. ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளே உங்களை வழி நடத்தின பின்பு நிச்சயமாக திருவிருந்துக்குள்ளே உங்களை நாங்கள் வழி நடத்துவோம். சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசித்து இந்த திருப்பந்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஏன் பலவிதமான ஒழுங்குகளை சொல்லுகிறோம்? நம்மை நிதானிப்பதற்கு. கர்த்தர் நம்மை நிதானித்து நம்முடைய ஆவியை பகுத்தறிந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபத்தோடு காத்திருங்கள். திருப்பந்தியை நானும் திருப்பந்திக்கான அந்த ரசத்தை சகோதரர் விக்டரும் பாஸ்டர் ஜோசப் ஞான பிரகாசமாக அவர்கள் ஒழுங்கு செய்வார்கள். ஒழுங்கு செய்கிற வேளையிலே ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானசான சத்தியத்திலே நடந்திருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் இந்த வேளையிலே இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்ளுங்கள். ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இடது பக்கத்தில் இருக்கிறவங்க அப்பத்தை வாங்கி பாஸ்டரிடத்துல ரசத்தை வாங்கி கொண்டு செல்லுங்கள். வலது பக்கத்தில் இருக்கிறவங்க அப்பத்தை வாங்கி பிரதரிடத்துல செல்லுங்கள். விரைவாக நடப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும். The Lord of my soul, oh my soul, worship His holy name.
I worship your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. Worship your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His soul.